வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகாய், ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினாவை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு முடி தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்: 2 பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கல்பாசி எடுத்துருக்கேன் நான். அப்புறம் 5 பட்டை எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு, சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ புலாவ் ரைஸுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாம். நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் சில்லு எடுத்து வச்சுருக்க தேங்காய், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம சாதத்தில் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் சேர்த்தாச்சு, தேங்காய்ச்சி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு குறைன்னு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, தக்காளி அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஜார்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன் நான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா நமக்கு அரைப்படாது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா ஹீட் அனுப்புகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி அரைப்பிடி அரிசிக்கு தாங்க தேவையான அளவு செய்கிறேன் நான். ஸ்பைசஸ் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அது கூடவே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பிரியாணியில் ஓரளவு கலர் சேஞ்ச் அனுப்புகிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் அது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்குறேன். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவேவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட ஸ்பைசஸையும் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது கூடவே நான் ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் பிரியாணி பொடி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஸ்பைசஸ் கம்மியாக இருந்துச்சு அந்த மாதிரி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம நல்ல பச்சை வாசனையில் போன அப்புறம் நம்ம அரிசி கழுவி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் எந்த மெஷரிங் கப்பில் அரிசி எடுத்துக்கிட்டேனோ அதுலேயேவும், எந்த மெஷரிங் கப்பில் அரிசி எடுத்துக்கிட்டேனோ அதுலேயேவும் 2 வாட்டி தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேன் நான். இப்போ உப்பு பார்த்துடலாம். நம்ம உப்பு கம்மியாக இருந்துச்சு அந்த மாதிரினா சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். நம்ம இப்போ ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஒரு சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்ல கேஸ்லாம் அடங்கினப்புறம் அதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.